ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். சுரக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபி பண்ணால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுவும் மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் வந்து சுரக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இது ஒரு நீர்க்காய், டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக சுரக்காய் சேர்த்தணும். மேக்ஸிமம் குழந்தைங்க தான் சுரக்காய் விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நீர்க்காய், சட்டுன்னு அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது நீரெல்லாம் கோர்த்துக்கும். அதனால தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொடுத்து பாருங்கள், அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. டிஃபன் பாக்ஸ் எம்டி ஆகி தான் வரும். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு, தோல் இத்தினூடு கூட இருக்கக்கூடாது, எல்லா தோலையும் பீல் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இந்த தோல் வந்து இத்தினூண்டு இருந்தால் கூட லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அதனால தான் இந்த தோலெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். வாலும் கட் பண்ணிடணும். ஏன்னா அதுவும் இதுக்கு உபயோகப்படாது. எல்லாமே கட் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். நான் வந்து சென்டர் போர்ஷன் கூட எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து நீர்க்காயினால் அதிகமாக தண்ணி விட்டுரும். இப்போ நம்ம இது கூட வேறு எதாவது ரெசிபி பண்ணுறதுனா இதெல்லாம் போடலாம். நான் தனியாக குழம்பு மட்டும் பண்ணுறதுனால அந்த தோலெல்லாம் எடுத்துட்டேன். மெயினாக வாலும் மேலே இருக்கிற குடுமியும் கட் பண்ணி சென்டரில் ஒரு கட்டிங்கை போட்டுட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா விதையெல்லாம் போட்டோன்னா குழம்பு ரொம்ப அதிகமாக ஆகிடும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மையாகவும் இருக்கும். சென்டரில் இருக்கிற பார்ட்டை எடுத்துகிட்டு நமக்கு வந்து அந்த தோல் மட்டும் இருந்தால் நான் இன்றைக்கி சேர்த்த போகிறேன். இப்படி பண்ணும்போது கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி தண்ணியெல்லாம் விடாது. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். நான் இதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதனால் அவ்வளோ பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கட் ஆகாது. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். தோலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீல் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. ஒரு சில காய்கறிகளுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. நம்ம அப்படி தான் கட் பண்ணால் அதோட முழு மருத்துவ பயனும் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். நம்ம கட் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த நீளமாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது காயும் சீக்கிரமாக வேகும். நமக்கு வெந்ததுக்கப்புறம் கடையிறக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது இன்னொரு பெனிஃபிட் கூட இருக்குங்க. நமக்கு சாப்பிடும்போது அது சின்ன சின்னதாக அப்படியே வாயில் வரும். அதனால தான் நான் வெட்டும் போதே பொடி பொடியாக வெட்டிக்குவேன். இந்த வெட்டுறக்கு மட்டும் எப்போவுமே கொஞ்சம் சிரமப்படக்கூடாது. ஒவ்வொரு காய்கறியாக ஒவ்வொரு விதமாக வெட்டினா அது ஒவ்வொரு விதமான சுவை நமக்கு கண்டிப்பாக தரும். அஜீரண கோளாறு இருக்கிறவங்க, சட்டுன்னு ஜீரணம் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த சுரக்காயை சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அதுவும் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்திக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையானது வந்து சிம்பிளான மசாலா தான். அதிகமான ஸ்பைசஸ் எதுவும் சேர்த்தாம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பருப்பு வகைகளை வச்சு செஞ்சால் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அவங்க குழம்பு மைல்டாக இருந்ததுன்னா ஒரு கிரேவி பதத்துக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து நான் 1 கப் சேர்த்திருக்கேன். என்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லை. அதே மாதிரி ஒரே 1 கப் பாசிப்பருப்பையும் சேர்த்திருக்கேன். 1 கப் பச்சை நடக்கடலை, வறுக்காத பச்சை நடக்கடலை. தக்காளி ஒரு பழத்தை சேர்த்து அது கூட 1 டம்ளர் தண்ணி. நான் அதிகமாக தண்ணி சேர்த்தலை. ஏன்னா அதுவே நீர்க்காயினால் தண்ணி விட்டுட்டு தான் இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன்னா குட்டி ஸ்பூன். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்திக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். கடலை எண்ணெய் ஏன் சேர்த்திருக்கேன்னா நம்ம விசில் விடும்போது சீக்கிரம் வெந்துடும். நம்ம 3 விசில் மட்டும் விட்டால் போதும். நான் எப்போவுமே சமைக்கும்போது 2 விஷயத்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். ஒன்று கைக்கு தொடச்சிக்குவேன், கைக்கு பாத்திரம்லாம் கழுவி வச்சுக்குவேன். இன்னொன்று அந்த குக்கர் விசில் வரக்குள்ளே அடுத்து என்ன வேலை இருக்கோ அதை சட்டுன்னு ரெடி பண்ணிவிடுவேன். அப்போ தான் என்னால் டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். விசில் வரக்குள்ளே சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டா அடுத்தடுத்து வேலைகள் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி பண்ணும்போது சாஃப்டாக வரலன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வெது தண்ணியை கொஞ்சமாக சேர்த்தணும். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றினா நமக்கு அளவு தெரியாமல் மாவெல்லாம் கொலன்னு ஆகிடும். இல்லை கரெக்டான அந்த பதத்துக்கு வராது. கொஞ்சமாக வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்திக்கணும். உப்பு அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஏன்னா சாப்பிடும்போது உப்பு சப்பாத்தியில் அதிகமாக தெரியும். அதுவும் நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியாக வச்சோன்னா சாப்பிடும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். லைட்டாக போடும்போது அந்த பிரச்சனை இருக்காது. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம சப்பாத்தி மாவை பிணையும் போது நமக்கு பிணையவே அந்த மாவோட டெக்ஸ்சர் தெரியும். கெட்டியாக இருக்கா, இலக்கமாக இருக்கா, மீடியமாக இருக்கான்னு. இதே ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டா நமக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம், மாவு லூஸ் ஆகிடும் சீக்கிரம். அதே மாதிரி சப்பாத்தி எப்போவுமே பிணைஞ்ச உடனே சுடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு சைடெல்லாம் மாவு இருக்கும். அதை தெளித்து ஓரம் இருக்கிறது எல்லாமே எடுத்தால் தான் க்ளீனாக சப்பாத்தி மாவும் பிணையறக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கும் அந்த ஒர்க்கை க்ளீனாக பண்ணோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்தால் அந்த மாவெல்லாம் ஒன்றாவே திரண்டாது. தண்ணியை தெளித்து மாவை சைடெல்லாம் எடுத்து விட்டு பிணையும் போது எல்லா மாவும் அப்படியே ஒன்று சேர்ந்துக்கும்.
இன்றைக்கி நம்ம வீட்டில் வெங்காயம் பராத்தா பண்ணுறக்காக தான் வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறேன். மாவை பிணைஞ்ச உடனே எப்போவுமே அப்படியே விட்டுறணும். மாவை பிணைஞ்ச உடனே நம்ம வந்து சுடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஆயிலும் வைக்கக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து கையை மட்டும் நினச்சிட்டு சப்பாத்தி அப்படியே ரவுண்டாக திரட்டிட்டு லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டால் சூப்பர் ஃப்ளஃபியாக வரும். இதில் நம்ம பராத்தா இல்லை ஏதோ ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும், சாஃப்டாக ஃப்ளஃபியாகவும் வரும். எண்ணெயை ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது, லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் வச்சு அப்படியே அதுக்கு மேலே தொடச்சி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஓப்பனாக இருந்தால் அந்த மேலே இருக்கிற மாவெல்லாம் அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும். குக்கர் 3 விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், பூ போல் வெந்திருக்கு. பருப்பெல்லாம் அதிகமாக வேகலை, சுரைக்காய் மட்டும் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். சூடோடு அரைச்சா எல்லா பக்கமும் தெரிச்சிரும். நைஸாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சா நல்லாயிருக்கும். இது மசாலாக்காக பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். வேறு எந்த மசாலாஸும் சேர்த்தல. மசாலாலாம் அரைக்கும் போது தண்ணியெல்லாம் விட்டு அரைக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சிக்கணும். நான் கம்மியாக பண்ணுறனால சின்ன கடாயை எடுத்திருக்கேன். நீங்கள் யாராச்சும் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய கடாயாக நமக்கு ஏற்ற சைஸ் பாத்திரமாக எடுத்துக்கணும். நம்ம சமைக்கும் போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சிட்டோன்னா எல்லா பக்கமும் தெறிக்கவும் செய்யாது, அந்த மசாலாலாம் கருகவும் செய்யாது. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, பேஸ்ட்டு கண்டிப்பாக கொரன்னு இருக்கணும். பச்சை மிளகா நம்ம தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாம். ஒவ்வொரு பச்சை மிளகா வந்து ஒவ்வொரு விதமான காரங்கள் இருக்கும். ஒரு சில மிளகா வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், ஒரு சில மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். நமக்கு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லா உணவுலையும் ஜீரகமும் பெருங்காயமும் சேர்த்துங்க, ரொம்ப நல்லது. நம்ம அரைச்ச நல்ல ட்ரை மசாலாவை வணங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. அந்த மசாலாவோட அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நல்லா வணங்கி முடிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் அரைச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா நுரைச்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நமக்கு கிரேவியோட பதம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வாட்டரியாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவில் உப்பு இதுக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக போட்டாலும் இனிப்பு தன்மையாகிடும், கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் தூக்கலாக காமிக்கும். இப்போது கிரேவி பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா நுர கட்டி வந்துச்சு. இப்போ ஃப்ளேமை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த ஹீட்லேயே அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகும். அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட்டை வந்து தூக்கலாக காமிக்கும். அந்த பட்டர் வந்து அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் தூவினா போதும், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸை இப்படி தான் வச்சுருக்கேன். 1 பாட்டா, அதாவது 1 பாட்னா பிரியாணி எல்லாம் 1 பாட்டா பண்ணுறாங்கல்ல, அதே மெத்தட் தாங்க இதுவும். தண்ணியை நல்லா கொதிக்கும் போது கொஞ்சோண்டு சீரகம், ஒரே ஒரு ஏலக்காய், நமக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ், மசாலா ஸ்பைசஸ் எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் கீ, அவ்வளோதான். இது சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் அந்த ஸ்பைசஸை எடுத்து போட்டுட்டா போதும். மசாலா ஸ்மெல் வந்து அந்த ரைஸோட அப்படியே இறங்கிடும். சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி கொதிச்சு வத்துன உடனே ரைஸ் ரெடி ஆகிடும். அடுத்து ஆனியன் பராத்தா தான். வெங்காயத்தை நல்லா வணக்காமல் பச்சையாக வச்சு அது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டு அதுக்குள்ளே வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் நல்லா உதிரியாக ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்துக்கும், பிரியாது. தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சூடாயிடுச்சு. அந்த சூடான எண்ணெயில் சீரகமும் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூளும் போட்டு அந்த நல்லா கொதிக்க எண்ணெயை வந்து அந்த வெங்காய கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஈவனாக கீழேருந்து மேலேருந்து கீழேன்னு ஈவனாக மிக்ஸ் பண்ணால் எல்லா பக்கம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏற்கனவே கோதுமை மாவுலையும் உப்பு இருக்குது. நமக்கு தேவைக்கு அளவான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா நம்ம கையை போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் வெங்காயத்தை எல்லாம் நல்லா பிரித்து விட்டுறணும். பச்சையாக இருக்கே, டேஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணெயோட சூடு வந்து கொஞ்சம் அரைவேக்காடாயிடும். அப்போ வெங்காயம் அதுலேயே கொஞ்சம் வணங்கிடும். அதோட அந்த மசாலா மிளகாய் தூளும் கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்துருக்கோம்ல, அந்த மசாலா எல்லாம் அந்த வெங்காயத்துக்குள்ளே இறங்கிடும். நம்ம செய்யும் போதும் வேகும், அதனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காய பராத்தான்னு சொல்லுவாங்க. நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் தெரியும். அதுவும் அந்த கொத்தமல்லி வந்து அரைவேக்காடாக இருக்கும்போது அந்த வெங்காயத்துக்கும் கொத்தமல்லிக்கும் நல்ல காம்பினேஷன் ஆகிடும். நம்ம மிக்சிங் மட்டும் கரெக்டாக பண்ணி நம்ம ஸ்டஃபிங்கும் அது கரெக்டாக பண்ணனா டேஸ்ட் சூப்பராக மேட்ச் ஆகிடும். இதுதான் ஆனியன் பராத்தான்னு சொல்லுவாங்க.
தவாவை ஒரு பக்கம் சூடு பண்ண வச்சுட்டு ரைஸும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேலையை பிரித்து பிரித்து பண்ணால் செய்கிற வேலையை அலுப்பும் தெரியாது. சப்பாத்தி தவா அதிகமாக ஹீட் ஆகக்கூடாது. அதிகமாக ஹீட் ஆனால் அடியில் ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இரும்பு தவா. மாவை கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் பண்ணி நமக்கு ஏற்ற சைஸில் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே நார்மலாக இந்த சைஸில் தான் பண்ணுவேன். சென்டரில் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அந்த கேப்பே வெளியில் வரக்கூடாதுங்க. எல்லா சைட்லேயும் சீல் பண்ணிடணும். அப்போ தான் அந்த ஆனியன்லாம் வெளியில் வராது. ஃபஸ்ட்டு கையில் வந்து நல்லா தட்டிக்கணும், இல்லைனா அந்த வெங்காயம் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கணும். அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறதுல வந்து கேப்பே இருக்கக்கூடாது. கையில் வச்சு நல்லா தட்டி ரவுண்ட் பண்ணிக்கணும். ஷேப்பும் முக்கியம் இல்லையா? ஓரங்கள்லேருந்து அந்த எண்ணெயும் வெளியில் வந்துடும். நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் கொடுக்காம மொல்லமாக தேய்ச்சா போதும். சப்பாத்தி கட்டையை லைட்டாக உருட்டினாலே போதும், அது வந்து பெருசாகிடும். அதுக்கு முன்னாடி கையிலேயே கொஞ்சம் அப்படியே சுற்றி விட்டாலே பெருசாகிடும். அப்போ நமக்கு தேய்க்கிற கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஓரங்களில் மட்டும் தேய்ச்சி விட்டாலே போதும், சப்பாத்தி பெருசாகிடும். பராத்தாவும் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும், வெளியிலலாம் லீக் ஆகாமல். அழுத்த கொடுத்து தேய்க்காம பூ போல் தேய்ச்சி அப்படியே தவாலை எடுத்து போட்டுறணும். போட்ட உடனே திருப்பக்கூடாது, ஏன்னா கிழிஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போடணும். தவாலை போட்ட உடனே லைட்டாக அப்படியே சுற்றி சுற்றி விட்டால் எல்லா பக்கமும் வேகும். டக்குன்னு திருப்பி நிறைய எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நிறைய எண்ணெய் ஊற்றும் போது அங்கங்கே மட்டும் வேகும். லைட்டாக நம்ம திருப்பி திருப்பி விடும்போது எல்லா பக்கமும் வேகும். எண்ணெய் வந்து நான் லைட்டாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் எல்லா பக்கமும் வேகணுங்கிறக்காக பருப்பை மத்தை எடுத்து நல்லா அங்கங்கே வச்சு திருப்புனா அந்த எல்லா பக்கமும் வேகும். ஈவனான கலராகவும் இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் வெந்தும் வேகாமல் இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா வெந்தால் தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்படி ஜென்டிலாக எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி விடும்போது ஈவனாக எல்லா பக்கமும் வெந்துடும். அங்கங்கே பார்த்திங்கன்னா வெந்த பேச்சஸ் எல்லாம் தெரியும். இல்லைனா மாவாக நின்றுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த சூட்லேயே வெங்காயம் கொத்தமல்லியும் எல்லாமே வெந்துடும். ஆயில் நம்ம ஏற்கனவே வெங்காயத்தோடு சேர்த்துனனால அந்த ஆயிலும் இருக்கும். இப்போ நம்ம ஆயில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஆனியன் பராத்தாவும் சுரக்காய் கிரேவியும் சிம்பிளான ரைஸ் மெனுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எந்த வேலை செய்யும் போதும் சிம்பிளாக ஒரு பிளான் போட்டாலே போதும், வேலையும் நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். செய்கிற கஷ்டம் கூட தெரியாது. இப்படி அடிக்கடி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனு செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்களும் ஹாப்பியாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். செய்கிற உணவு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டேஸ்டியாகவும் செஞ்சு கொடுத்தா நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் தானே. எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்வீட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.